தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்தேயு சுவிசேஷம் 11:8. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகையிலும் இருக்கிறார்கள். ரெண்டாவது கேள்வி கேட்கிறார். அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், எதை பார்க்க நீங்கள் வனாந்தரத்துக்கு போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களையோ அப்படின்னு கேட்கிறார். ஏன் அப்படி கேட்டார்னா, யோவான் ஸ்நானகன் மெல்லிய வஸ்திரம் தரித்து ஆடம்பரமான விருந்துகளிலே இருந்து திளைத்து போனவன் அல்ல, ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவன் அல்ல, ஆடம்பர விருந்துகளிலே இருந்து விருந்தும் கதியாக இருந்தவன் அல்ல, ஆடம்பர வாழ்க்கையை பிரியப்படாத, ஆடம்பரமாய் வாழ வேண்டும் என்று எண்ணாத, தன்னை இயேசுவுக்கென்று அர்ப்பணித்து விட்ட, இயேசுவுக்கென்று வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக தன் அடைப்பிலே உறுதியாய் நிற்கக்கூடியவன். ஆண்டவருக்கென்று வழி ஆயத்தம் பண்ணுகிறவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டினவருங்க யோவான் ஸ்நானகன். எப்படி வாழலான்றது கிடையாது, கவனிக்கணும். யார் அந்த யோவான் ஸ்நானகன்? அவன் சுய வெறுப்பு உள்ளவன், சுய கட்டுப்பாடு, சுய வெறுப்பும் சுய கட்டுப்பாடும் உள்ள ஆண்டவருக்காக வழி ஆயத்தம் பண்ணினவன் யோவான் ஸ்நானகன். உணவிலே எளிமை, காட்டுத்தேனை புசித்தார். உடையிலே எளிமை, ஒட்டகமயிர் உடைய தரித்திருந்தார். இருப்பிடத்தில் எளிமை, வனாந்தரத்தில் வாழ்ந்தார். இப்படி வனாந்தரம், ஒட்டகமயிர், காட்டுத்தேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தங்க? அதுக்கு நமக்கு சுய கட்டுப்பாடு வேணும்னு அர்த்தம், சுய வெறுப்பு வேணும்னு அர்த்தம். அப்படி வாழ்ந்தவன் யோவான் ஸ்நானகன். நம்மெல்லாம் இன்றைக்கு ஆடம்பரத்துக்கும் ஆடம்பர விருந்துகளுக்கும் ஆடம்பர உடைகளுக்கும் அடிமையாயிட்டோம். நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவம் அப்படிதாங்க இருக்குது. இந்த கேட்கிற கத்தரி பிள்ளைகளே, அதுலேருந்து ரிலீஸ் ஆகணும். நான் இப்படி சொல்றதுனால இப்போ ஒரு தரித்திர போல இருக்குன்னு அர்த்தம் கிடையாதுங்க. இது அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய காரியங்களிலே ஒழுக்கம், சரீர பிரகாரம காரியங்களிலே ஒழுக்கம், உடை நடை இவைகளில் ஒழுக்கம், அதை தான் நான் சொல்றேன். தவிர தரித்திர போல இருங்க என்று சொல்லி நமது தேவைகளை குறைத்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வது. அப்படி வாழுங்க, ஒரு குறையும் அப்பா உங்களுக்கு வைக்க மாட்டான். சுய வெறுப்பு சுய கட்டுப்பாடோடு கூட வாழ்ந்து ஒப்பு கொடுக்க ஆயத்தப்படுங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.